அன்னை ஸ்ரீ வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழி பயிர்தலை தொடர்கிறோம். இப்பொழுது 2வது அத்தியாயம். அதன் தலைப்பு த ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ், ஞானத்தின் நிலை என்று சொல்லலாம். இதில் நாம் 300வது பக்கத்தை தாண்டி 301வது பக்கத்தை நோக்கி சென்று விட்டோம். 300 பக்கம் முடித்து 301வது பக்கம். இது புதிய பத்தி. This greater consciousness, this higher existence are not an enlightened or illumined mentality supported by a greater dynamic energy or supporting a purer moral life and character. This greater consciousness அப்படின்னு சொல்றதுதான் நம்ம போன பேராகிராஃப் it is this greater consciousness and higher existence which is the peculiar object of yogic discipline and appropriate object of yogic discipline நேற்று படிச்சோம். அதை திருப்பி ரெஃபர் பண்றாரு. This higher existence, this greater consciousness are not an enlightened mentality or not an illumined mentality. இங்க நல்லா கவனிக்கணும். உயர்ந்த ஒரு உணர்வு நிலை, இந்த உயர் இருப்பு, உயர் ஜீவன் எப்படி வேணா சொல்லலாம். அது ஒரு ஞான ஒளி பெற்ற, ஞானோதயம் பெற்ற ஒரு மனநிலை அல்ல, ஒரு ஒளியூட்டப்பட்ட மனநிலை அல்ல அப்படிங்கிறது ஒரு முதல்ல ஷாக்கிங். எனக்கு கொஞ்சம் முன்னாடி இதுதான் ஸ்ரீ அரவிந்தர் கிட்ட ஒரு இடத்துல உயர்த்தி சொன்ன மாதிரி இருக்கும் பண்றாரு. அடுத்தது அதோடைய யதார்த்தம் என்ன இருக்கோ அதை பத்தி சொல்லுவாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட், கவனிக்க வேண்டிய பாயிண்ட் தான். ஓகே ஓகே திஸ் இஸ் அப்போ it is not enlightened, it is not illumined mentality supported by a greater dynamic energy. அப்போ அந்த greater consciousness is not supported by a அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நம்ம பார்ப்போம். not supported by a greater dynamic energy or supporting a purer moral life and character. அப்ப அது ஒரு உயர்ந்த இயக்கம் மிக்க ஒரு ஆற்றல், இயக்கமுள்ள ஒரு ஆற்றலாக அது இருக்கவில்லை, துணை புரியவில்லை. ஆர் சப்போர்ட்டிங் எ பியூரர், அது அந்த ஆற்றலால் ஆதரிக்கப்படவில்லை, துணை புரியப்படவில்லை. அங்க ஒரு பொருள். சப்போர்ட்டிங் எ பியூரர் மாரல் லைஃப். அப்போ ஒரு தூய்மையான ஒழுக்கமான வாழ்க்கைக்கு உதவி செய்வதாகவும் அது உதவி செய்யப்படவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை. சப்போர்ட்டிங் பியூரர் மாரல் கேரக்டர், அந்த ஒரு ஆளுமைக்கு உதவி செய்வதாகவும் அது இல்லை. அது என்ன என்பது பின்னாடி பார்ப்போம். இது எப்படி நமக்கு தோணும், அந்த கேள்விக்கு பதில் வரும் வார்த்தைகள்ல வந்துடும். This greater consciousness, this higher existence are not an enlightened or illumined mentality supported by a greater dynamic energy or supporting a purer moral life and character. அப்ப என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிட்டு வருவார். அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பின்னாடி. Their superiority to the ordinary human consciousness is not in degree but in kind and essence. அப்போ their superiority, அப்போ higher consciousness நம்ம சொல்றோமே. ஸோ முதல்ல என்ன the greater consciousness, the higher existence சொன்னோமே. அப்ப அந்த உயர்வாக சொல்லியிருக்கோம். அப்ப அந்த உயர்வு எப்படி அப்படின்னா தேர் சுப்பீரியாரிட்டி, அந்த உயர்வு நிலை இருக்கு இல்லையா, டு தி ஆர்டினரி ஹியூமன் கான்சியஸ்னஸ். அப்போ சாதாரண மனித உணர்வுக்கும் அந்த ஹையர் கான்சியஸ்னஸ், கிரேட்டர் கான்சியஸ்னஸ், ஹையர் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு என்ன ஒரு உயர்வு நிலை கேட்டா அது எப்படின்னா இட் இஸ் நாட் இன் டிகிரி, அந்த அளவில். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்ப நம்ம இப்பெல்லாம் வெயில் எப்படி இருக்கு, இன்னும் அடுத்த 100 டிகிரி 110 டிகிரி, இப்பவே சில வேலூர் மாதிரி ஊர்கள்ல 100 டிகிரி வந்துருச்சுலாம் படிக்கிறோம். இப்ப டிகிரின் போது அதோட சூட்டின் அளவு அந்த அளவுக்கு அதிகமானது. அந்த மாதிரி இட் இஸ் நாட் இன் டிகிரி, அந்த மாதிரி அளவால் உயர்ந்தது அல்ல. பட் இன் கைண்ட், பட் இன் எசன்ஸ். கைண்ட்னா நம்ம உடனே என்ன தோணும்னா கருணை, அன்பு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் தோணும். இது வெரி கைண்ட் பர்சன், அந்த கைண்ட் அல்ல இது. ஓகே, இது என்னன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சில நன்கொடைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ செங்கல் வச்சுட்டு இருக்காரு, நான் ஒரு கோவில் கட்டுறேன்,
இல்லை ஒரு பள்ளி கட்டினா எனக்கு செங்கல் வேணும், செங்கலுக்காக நான் நன்கொடை வாங்கி கொண்டிருக்கேன் எல்லாம். அப்போ வந்து ப்ளீஸ் கிவ் மீ டொனேட் இன் கேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து சில பேர் அவர் செங்கல்ல சூளையை வச்சிருக்காருன்னு வச்சா நீங்க வந்து பணமா தர வேண்டாம், நீங்க செங்கலாவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றது வந்து ப்ளீஸ் கிவ் இன் கேஷ், பணமா கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் கிவ் இன் கேஷ் ஆர் கைண்ட்னு சொல்லுவோம். அப்ப எனக்கு தேவை வந்து செங்கல், அந்த செங்கலை செங்கலாகவே கொடுத்தால் அது கைண்ட், பணமாக கொடுத்தா அது வேற. ஸோ பட் இன் கைண்ட் அண்ட் இன் எசன்ஸ், எசன்ஸ் சாரத்தில், சாரத்தில் தான் உயர்வு, அந்த அமைப்பில் தான் உயர்வே தவிர அளவில் உயர்வு அல்ல. இது வந்து ரொம்ப அழகான ஒரு விளக்கம். நல்லா சொல்லுங்க வசந்தாமா, சொல்லுங்கம்மா. ஓ உள்ளன பேச்சு கேட்டுச்சா? தேங்க்யூ சார். கைண்ட்ங்கிறது ஆஃப் இட்ஸ் நேச்சர் அப்படின்னு புரியலாமா? ஹலோ, இட்ஸ் கைண்ட்ங்கிறது ஒரு நிமிஷம்மா, இவ்வளவு நேரம் நான் பேசுனது கேட்டுதான்னு கேட்டேன். எஸ் சார். ஏன்னா நான் இதுல ஸ்பீக்கர் ஆஃப்ல இருந்தது, திடீர்னு சந்தேகம் வச்சு குரல் எல்லாமே தெளிவா இருந்தது இல்லையா? இப்பதான் நான் கவனிச்சேன். அதுல ஆன் சுவிட்ச் பண்ணல, இதுல அது ஃபைனா இருந்தது சார். ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது என் காதுல விடல, அதனால சொல்லுங்கம்மா, திரும்பி சொல்லுங்க. ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படிங்கிறது ஆஃப் இட்ஸ் நேச்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் இயல்புன்னு சொன்னேன். அந்த இயல்பு செங்கல்ங்கிறது அதோட அதான் நான் சொன்னேன். இப்போ வேற எடுத்துக்காட்டோட சொன்னேன். இயல்புங்கிற சொல்லி நான் பயன்படுத்துறேன். சரிங்களா? ஓகே ஓகே, வெல்கம். Their superiority to the ordinary human consciousness is not in degree but in kind and essence. இப்ப நீங்க கையை வச்சது பார்த்ததுனாலதான் எனக்கு வந்து என்னாச்சுங்கிறது ஒரு சந்தேகம் வச்சு, அதை நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கல. அப்புறம் திருப்பி அதை ஆன் பண்ண. ஓகே, there is a change not merely of the surface or instrumental manner of our being but of its very foundation and dynamic principle. But there is a change, ஒரு மாற்றம் இருக்கு. அது வந்து வெறுமனே மேம்போக்கான மாற்றம் இல்லை. நாட் மேர்லி ஆஃப் த சர்ஃபேஸ். அப்போ there is a change not merely of the surface. அப்போ நாட் மேர்லி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டல் மேனர். அப்ப ஏதோ ஒரு கருவி போன்ற தன்மை மட்டும் அதற்கு இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டல் மேனர் ஆஃப் அவர் பீயிங். இந்த சொல்லுவல நம்ம யாராவது, அப்ப நீங்க நல்லா இப்போ பண்றீங்க, யாராவது ஒரு அன்னை அன்பரை நீங்க நல்லா தொண்டு புரிகிறீர்கள், ரொம்ப நன்றி, உங்களாலதான் இது நடந்துச்சுன்னு சொன்னா உடனே அவர் சொல்லுவார், எல்லாம் அன்னையோட கருவி, நாமெல்லாம் அன்னையின் கருவின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி வெறுமனே இன்ஸ்ட்ருமெண்டல் மேனர் அதை யோசிக்காம பண்ணுங்கிறது தான் நாட் மியர்லி இன்ஸ்ட்ருமெண்டல் மேனர். அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல்னா அதுக்குன்னு தனியா முடிவெடுக்கிற தன்மை அதெல்லாம் இருக்காது. அவங்க நம்ம முன்ன வசந்தாமா ஒரு மகிழ்ந்த ஒரு எடுத்துக்காட்டு வந்து, பேனா வந்து அது பச்சை கலரா நீல கலரா என்ன கருப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடையது. அது என்ன மொழி எழுதணுங்கிறது எழுதுறவங்களுடைய கையில தான் இருக்கே தவிர அப்படின்னு ஒரு தடவை சொல்றது அவங்க ரசிச்சாங்க ஒரு தடவை. அந்த மாதிரி வெறுமனே இன்ஸ்ட்ருமெண்டல் இதுல இருந்து கடந்து போயிருது மேனர் ஆஃப் அவர் பீயிங். அப்ப எப்படி இருக்கு? there is a change of its very foundation and dynamic principle. அடிப்படையிலேயே வந்து அது வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும். டைனமிக் பிரின்சிபல், இயங்கு தன்மையிலையும் அது டைனமிக். முன்னாடி ஒரு வார்த்தை போடுறாரு, அதுவும் இது கான்ட்ராடிக்டரா நினைக்கிறாங்க. டைனமிக் எனர்ஜி இல்ல, அதாவது சப்போர்ட்டட் பை கிரேட்டர் டைனமிக் எனர்ஜிங்கிற வார்த்தையை போட்டிருந்தாலும் இந்த இடத்துல வந்து டைனமிக் பிரின்சிபல், பிரின்சிபலுக்கும் எனர்ஜிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நெருப்புனா சுடுன்னு சொல்றது வெறும் கருத்து. நெருப்பாகவே இருந்தா அது சுடும் தன்மை, சமைக்கும் போது நம்ம பயன்படுத்தினா அது வந்து அந்த டைனமிக் ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். There is a change not merely of the surface or instrumental manner or our being but of its very foundation and dynamic principle. இப்போ அந்த பாயிண்ட் வர்றாரு. ஞான யோகம் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். Yogic knowledge seeks to enter into a secret consciousness beyond mind, which is only occultly here, concealed at the basis of all existence. Yogic knowledge, அப்ப இந்த யோக ஞானம் seeks to, அது தேடுகிறது, seeks to enter into a secret consciousness. ஒரு உண்மையான இது வந்து கமுக்கம்ங்கிற நம்ம கொச்ச தமிழா தெரியும், கொஞ்சம் கமுக்கமாறு அப்படின்னு சொன்னா, கமுக்கம் தான் ரகசியம் என்பதற்கு நல்லா தமிழ் சொல்லுன்னு சொல்றாங்க. ரகசிய உணர்வு நிலைக்குள் அது நுழைவதைத்தான் அது தேடுகிறது. என்டர், சீக்ஸ் டு என்டர், அது நுழைய முயல்கிறது, பெருமுயற்சி.
ஒரு தேடுகிறது. என்டர் இன்டு சீக்ரெட் கான்சியஸ்னஸ். எப்படி அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு? பியாண்ட் மைண்ட், அது மனம் தாண்டிய இடத்தில் இருக்கிறது. விச் இஸ் ஒன்லி அக்கல்ட்லி ஹியர். அக்கல்ட்லின்னு சொன்னாலே நம்ம அந்த அக்கல்ட்டுங்கிற வார்த்தையை வந்து நம்ம தமிழ்ல எதுக்கு பயன்படுத்தணும்? அந்த சித்து வேலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சித்துனா ஒரு ரியலைஸ்ட்னு அர்த்தம் இருக்கு. அப்போ அது வந்து மறைந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஓவர்ட்லிங்கிறது ஆப்போசிட் அக்கல்ட்லின்னு கூட நம்ம சொல்லுவோம். விச் இஸ் ஒன்லி அக்கல்ட்லி ஹியர், இருக்கிறது இந்த உலகத்தில். ஆனா மனம் தாண்டிய மறைவு நிலையில், மறை ஞானம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த மாதிரி வார்த்தை கூட பயன்படுத்துறாங்க அக்கல்ட் நாலேஜ். அதான் அக்கல்ட்லி ஹியர், கன்சீல்ட் அட் த பேசிஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப அந்த அனைத்து இருப்புகளுக்கும் அடிப்படையாக மறைந்து இருக்கிறது. யோகிக் நாலேஜ் seeks to enter into a secret consciousness beyond mind, which is only occultly here, concealed at the basis of all existence. இப்ப பார்த்தீங்கன்னா நான் இது முன்னே பல தடவை சொல்லியிருக்கேன். வேணா இப்ப வேற ஒரு உதாரணம் சொல்றேன். வசந்தாமா ஒரு தடவை அந்த சென்டென்ஸ் அந்த பேரால இருந்து படிச்சுட்டு வாங்க. நான் அதுக்குள்ள ஒரு பிக்சர் போட்டு வரேன். This greater consciousness, this higher existence, are not an enlightened or illumined mentality supported by a greater dynamic energy or supporting a purer moral life and character. Their superiority to the ordinary human consciousness is not in degree, but in kind and essence. There is a change not merely of the surface or instrumental manner of our being, but of its very foundation and dynamic principle. Yogic knowledge seeks to enter into a secret consciousness beyond mind, which is only occultly here, concealed at the basis of all existence. நன்றிங்கம்மா. நான் இப்போ நான் சொல்ல வேண்டிய கருத்து சொல்றேன். இதுக்கு முன்னாடி புலி, ஜீப்ரா, இப்பெல்லாம் ஜெப்ரா அப்படின்லாம் சொல்றாங்க. அதோட கோடுகள் நமக்கு தெரியுது. புலியோட நம்ம கண்ணுக்கு மஞ்சளாவும் கருப்பாவும் தெரியுது. மான் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியாதுங்க. அது மஞ்சள் ஆரஞ்சு கலர் தெரியாது மானுடைய கண்ணுக்கு. அதனால அந்த புதர்ல மறைஞ்சு புலி வந்தால் அது வர்றது வந்து மானுக்கு, வேட்டையாடப்படும் மானுக்கு தெரியாது. இது ஒரு பக்கம். அப்போ அதை நான் என்ன சொல்றேன்னா, அந்த புலி கரு உருவாகி அந்த புலியாக வரும்போது அந்த முடியில நிறம் இருக்கணும். அது ஒரு பக்கம் கருப்பா இருக்கணும், ஒரு பக்கம் ஆரஞ்சா இருக்கணும். அது கரெக்டா அது வந்தாதான் அந்த கோடு கிழிச்ச மாதிரி இருக்கணும். இது ஒரு பக்கம். அப்ப இந்த அக்கல்ட் நாலேஜ்னா அதுக்கு இருந்தாதான் இதை யார் உட்காந்து அப்ப யோசிச்சு பாருங்க. முன்னே சொல்லியிருக்கோம், வீவிங் எல்லாம் பண்ணும்போது இந்த இதுக்கு ஒரே நிறத்து இது இருக்கும். பல நிறத்துல இருக்குன்னா இந்த நிற நூல் இதுல வரணும், அப்பதான் இங்க பச்சையா இருக்கும், இங்க நீளமா இருக்கும், மஞ்சளா இருக்கும், சிவப்பா இருக்கும் அப்படிங்கிற பல இது ஊடு பாவுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்தாதான் அந்த புடவையோ வேற ஏதாவது ஆடையோ வந்து பல செக்கர்ன்னு எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வரும். இல்ல இது வெறுமே கோடுகள் சொல்லுவோம், ஜியாமெட்ரிக்கலா அழகா மயில் மாதிரி வரைகிற மாதிரி எல்லாம் இருக்குன்னா அது பல பல திறமைகள் வேணும். பாயில கூட அந்த மாதிரி இருக்கு, மயில் மாதிரி எல்லாம் இது பத்தமட பாயின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப பாயிலையும் அந்த போறப்புள்ள அந்த பெயிண்ட் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் அது வரும். இது வந்து மனிதர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்ப நான் புலி வரிக்குதிரை விட இப்ப வந்து ஒரு அணிலை காட்டுறேன். இப்ப இந்த மாதிரி விதவிதமான அணில்கள் இருக்கின்றன, சரிங்களா? இந்த இதுல வந்துட்டு இது வந்து இந்த சைடு இருக்கிறது மலை அணில் பேரு. இது மாதிரி ஒரு கருப்போ அல்லது டார்க் ஒரு நாவல் பழ நிறத்துல இருக்கிறது மலை அணில். இது கேரளால எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் காது இப்படி வளைஞ்சு இதெல்லாம் இருக்கும். இப்ப இது விதவிதமா 3 இருக்கிறது வந்து மலை அணில் தான். இது வந்து அணில் வந்து ஏன் அந்த வாழை பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, புதுசுன்னு அது வளர்த்து பெருசு பண்ணும். இந்த மாதிரி இந்த இடத்துல இது பெருசா இருக்கும். அதை எதுக்காகனா எதிர்த்தாப்புல அதை கொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பாம்போ வேற ஏதாவது வந்துச்சுன்னா அந்த வாழை பெருசு பண்ணா அது வந்து இருக்கிற இதை விட கொஞ்சம் உயர்ந்து பெரிய ஒரு உருவமா தெரிஞ்சு அதை பயமுறுத்தணும். கத்துறதெல்லாம் கூட அதுக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு இடத்துல பார்த்தேன். இதுலயே பாத்தீங்கன்னா வால் பெருசா இருக்கிறது அதுதான் அதோடைய இது. அப்போ இதுல என்னன்னா கண் இப்படி இருக்கணும், இந்த 3 கோடு நம்ம
ராமர் 3 கோடுகள் இருக்கார் அப்படின்னு அந்த பாலம் கட்டும் போதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 3 கோடுகள் வர்றதுக்கு அந்த முடி வந்து ஒரு பக்கம் கருப்பாவும் அந்த வந்து கிரே கலரும் மாறி மாறி வந்தாதான் இப்ப அந்த எவ்வளவு ஷேட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுவும் பெரிய மல்டி கலர் கிடையாது, ஒரு 2-3 கலர் தான் இருக்கும், அதுல டிஃபரெண்ட் ஷேட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அக்கல்ட் நாலேஜ் இருந்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஒரு சீக்ரெட் கான்சியஸ்னஸ் இருந்தா தான் இந்த நிறங்கள் எல்லாம் வர முடியும். ஸோ அந்த சீக்ரெட் அது வந்து இது மட்டும் இல்லை, உலகத்துல இருக்க அத்தனை பல செயல்களுக்கும் அந்த ரகசிய உணர்வுகளே வேலை செய்யுது. கன்சீல் அட் த பேசிஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். அது அணிலா இருந்தாலும், புலியா இருந்தாலும், வரிக்குதிரையா இருந்தாலும், எதுவாக கரடினா முழுக்க முழுக்க இதா இருக்கும். முடி எப்படி இருக்கு, அது நகங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி ஒவ்வொரு விதமும் சொல்லிக்கொண்டே போகலாம். சிங்கம்னா அந்த மாதிரி எல்லாம் பெருசானவா, ஆண் சிங்கத்துக்கு அப்படி பிடரிங்க, பெண் சிங்கத்துக்கு பிடரி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு பார்க்கணும். சரிங்களா? அப்போ yogic knowledge seeks to enter into a secret consciousness beyond mind, which is only occultly here, concealed at the basis of all existence. For it is that consciousness alone that truly knows, and only by its possession can we possess God and rightly know the world and its real nature and sacred forces. Because it is that consciousness alone that truly knows. அப்ப அந்த இப்ப வந்து அந்த ஹையர் கான்சியஸ்னஸ், அந்த கிரேட்டர் கான்சியஸ்னஸ் இன்னும் ஆன்மீக அந்த உணர்வு நிலைக்கு போயிடுச்சு. உண்மையா அந்த சச்சித்தானதுல சித்தத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த சித்தத்துக்குள்ளதான் உண்மையாக அதுக்குத்தான் தெரியும், என்னவென்று தெரிவது அதுதான் தெரியக்கூடிய கான்சியஸ்னஸ். அண்ட் ஒன்லி பை இட்ஸ் பொசிஷன் ஆஃப் பை பொசஸிங் தட் கான்சியஸ்னஸ் the can we possess அப்படின்னா வலியுறுத்தி சொன்னதான் the can we possess. ஆனா நம்மளுடைய இப்போ இந்த காலகட்ட ஆங்கிலத்துக்கு we can possess படிச்சாதான் we can possess அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு புரியும். அதெல்லாம் நல்ல ஆங்கிலத்தில் ஸ்ரீ அரவிந்தர் காலத்து ஆங்கிலத்தில் 1910 எழுதும்போது எழுதப்பட்ட ஆங்கிலத்திலாம் இதுதான் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா 116 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லலாம். we can possess God. அப்ப இறைவனை நாம் கொள்ளலாம், கை கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம் ஒரு அர்த்தம். அண்ட் ரைட்லி நோ த வேர்ல்ட், உலகத்தையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ளலாம். அண்ட் ரைட்லி நோ இட்ஸ் ரியல் நேச்சர், அதோடைய உண்மையான இயற்கை என்ன என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ரைட்லி நோ இட்ஸ் சீக்ரெட் ஃபோர்ஸஸ், அந்த ரகசிய ஆற்றல்களையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு சித்தர்கள் எல்லாம் அந்த சித்த மருத்துவம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மூலிகை, அது என்ன மூலிகை, அது எப்பொழுது பறிக்க வேண்டும், எதற்காக பறிக்க வேண்டும், எந்த நோய்க்காக பறிக்க வேண்டும், அது எப்படி பக்குவம் செய்தால் அது வந்து அது பக்குவமாக செய்ய வேண்டுமா, சாராக செய்ய வேண்டுமா, உருண்டைகளாக செய்ய வேண்டுமா, என்ன என்பதெல்லாம் அவங்க வந்து அதெல்லாம் வந்ததெல்லாம் இந்த ரியல் நேச்சர், சீக்ரெட் நேச்சர் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் செய்ய முடியுது. தவிர அப்படி இயல்பா அவங்க எல்லாம் டெஸ்ட் டியூப் வச்செல்லாம் அவங்க சொல்லல, இது இந்த கெமிக்கல்ஸ், இந்த கெமிக்கல் வச்சா இது இந்த ரியாக்ஷன் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ்ங்கிறது அதிகமா நம்ம ஆயுர்வேத மருத்துவ ஹோமியோபதியில தான் மோஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கெமிக்கலா சூப்பர்ஃபிஷியலா பண்ற அலோபதியில குணமாகும் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தமிழ்ல இருக்கிற பழமொழி போய் தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாக மாறக்கூடிய தன்மையை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நான் வந்து பார்த்தோம், for it is that consciousness alone that truly knows, and only by its possession can we possess God and rightly know the world and its real nature and secret forces. இதெல்லாம் ரொம்ப மணியான சொற்கள். இது படிக்க படிக்க நமக்கும் இந்த மாதிரி ஒரு நாலேஜ், அந்த அறிவு ஞானம் கிட்டும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். All this world visible or sensible to us, and all too in it that is not visible, is merely the phenomenal expression of something beyond the mind and the senses. அப்ப இந்த உலகம் அனைத்தும், all this world visible, காணக்கூடிய இந்த உலகம் அனைத்தும், all this world sensible, நாம் உணரக்கூடிய இந்த உலகம் அனைத்தும் to us, அதாவது நமக்கு visible to us and sensible to us. அப்புறம் இன்னொன்று all too in it, அந்த உலகத்திலே நிறைய இருக்கு, that is not visible, நம்ம கண்ணுக்கு தெரியல, is merely the phenomenal expression of something beyond the mind, beyond the senses. மனம் தாண்டி, உணர்வு தாண்டி ஏதோ ஒரு கருத்து வெளிப்பாடாக, ஒரு
ஆற்றல் வெளிப்பாடாகவே இருக்கும். மியர்லி த பினாமினல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சம்திங் பியாண்ட் த மைண்ட் அண்ட் சென்சஸ். இது நம்ம இன்னும் நல்லா புரியுறதுன்னா, இப்ப சூரிய கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த நவம்பர் புதுச்சேரி மிகச்சிறந்த காலகட்டம், சென்னையின் மிகச்சிறந்த காலகட்டம்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. இப்ப மார்ச், இப்போ 18 தேதி ஆனாலும் இன்னமும் அந்த ஒரு குளிர்ச்சி நிலை இருக்குது, தாராளமா சொல்லலாம். அன்னைக்கு கூட சொன்ன அந்த செங்கல்பட்டுல 3 மணி எல்லாம் கூட 8 மணிக்கு இருந்துச்சு போன வாரம் சென்னையில 3 மணி. அப்போ அந்த குளிர் நிலை எல்லாம் இருந்து ஒரு நிலைச்சு. அதுக்கப்புறம் சூடு வந்து திடீர்னு 100 டிகிரி எல்லாம் ஆறதில்லை, 100 ஃபாரன்ஹீட் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. நம்ம உடம்பை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஒரே பல்லவி போடும். போன வருஷம் கூட இவ்வளவு வெயில், இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகம் கேட்டு குளிரும் வந்துட்டுப்பா குளிர் பாக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வெதரை வந்து நம்ம எப்பவுமே பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஆனால் அதை நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அப்புறம் அண்ணன் என்ன சொல்றாங்க, சூரியனை நீ நண்பனாக்கி கொண்டால் அந்த சூடு ஒன்னே தாக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் இந்த கோடை காலம் நெருங்கி விட்டது, அதை நம்ம இது பண்ணணும்னு பாத்துக்கிறோம். பினாமினல். அப்ப சூரியனுடைய சூடு என்பது பினாமினல் சம்திங் பியாண்ட் த மைண்ட் அண்ட் த சென்சஸ். ஆனா நமக்கு வந்து சூடு தெரியும், நல்லா கவனிங்க. அதோட சூட்டின் உச்சகட்டம் வந்து நம்ம ஒரு பூத கண்ணாடி இந்த லென்ஸை வச்சு இது பண்ணோம்னா, ஒரு பேப்பரோ ஒரு ஊதுபத்தியோ இதோ வச்சோம்னா பத்தி ஒரு காய்ந்த இலையோ வைத்தோம்னா அது அப்படி அப்ப வந்து அந்த அளவுக்கு சூடு அதுல இருக்கு. ஆனா அது பரவி இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டி யோசிச்சு நமக்கும் ஒரு சூட்டு குப்பளங்கள் வந்துடும் இல்லையா? நம்ம அங்கங்கேயும் சூடு பட்டுரும். ஆல் திஸ் வேர்ல்ட் விசிபிள் ஆர் சென்சிபிள் டு அஸ், all too in it that is not visible is merely the phenomenal expression of something beyond the mind and the senses. இப்போ அடுத்த சென்டென்ஸ். இது ஒரு சின்ன பேராகிராஃப் தான், நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். The knowledge which the senses and intellectual reasoning from the data of the senses can bring us is not true knowledge. It is a science of appearances. இதுதான் வந்து நெற்றியடியான ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். இப்ப நம்ம அறிவுன்னு நம்ம சொல்றதுன்னா சயின்ஸ்னா நான் எது சொல்லிட்டேன், இட் மீன்ஸ் நாலேஜ். அல்லது நாமினிஷியன் வால் அறிவுன்னு எல்லாம் பல தடவை சொல்றேன். அது வந்து நாலேஜ்னா நம்ம விஞ்ஞானம் அறிவியல், தமிழே அது மாதிரி அழகான ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அறிவியல் சயின்ஸுக்கு நம்ம சொல்லக்கூடிய தமிழ் சொல்ல என்னன்னா அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா சயின்ஸ் வந்து வெறும் தோற்றத்துக்குரிய அறிவியலை தவிர ஆழமான அறிவுன்னு சொல்ல முடியாது அப்படின்னா காட்டுறேன். அதுல என்ன ஒரு இது பண்றாரு பாருங்க. சயின்ஸ் அப்படின்னா சயின்ஸுக்கு இப்போ இருக்கிற டெஃபினிஷன், தி அப்சர்வேஷன், தி ஐடென்டிஃபிகேஷன், தி டிஸ்கிரிப்ஷன், தி எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பினாமினா. நியூ அட்வான்சஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்ப அந்த அறிவியல்ங்கிறது இப்போ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜின்னு சொல்லி மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். Such activities restricted to a class of natural phenomena, the science of astronomy. அப்ப அது வானியல் அறிவியல் சொல்லுவோம். ஆனா பாருங்க, ஆர்கைக்னு போட்டுருங்க. ஆர்கைக் அப்படின்னு சொன்னா இது வந்து ரொம்ப பழமையான அந்த பொருள் வந்து நாலேஜ் தான். சயின்ஸ் தான் நாலேஜ் தான். எஸ்பெஷலி த கெயின்ட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் பட்டறிவு தான் சயின்ஸ். எஸ்பெஷலி த கெயின் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப சொல்லுவாங்கல்ல, ஆடி காத்துல அம்மியும் நகரும், ஆடி பட்டம் தேடி விதை. இப்ப இங்க நிறைய பழமொழிகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஐப்பசி கார்த்திகை அடமழை அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி சிவராத்திரிக்கு அப்ப குளிர் வந்து சிவசிவான்னு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அனுபவத்தால் ஏற்பட்ட ஒரு சொற்கள். அதனால அது பேர் பழமொழின்னு வச்சுக்கோம். அப்போ எஸ்பெஷலி தட் கெயின் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாலேஜ்ங்கிறது இருக்கு. சயின்ஸ்னா நாலேஜ்ங்கிறது மறந்துடக்கூடாது. ஆனா இப்போ வந்து அது வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ், ஆர்ட் தனியா புரிஞ்சு, எக்கனாமிக்ஸும் ஒரு வகையான அறிவு தான். பொருளாதாரம் ஆகட்டும், காமர்ஸ் ஆகட்டும், நம்ம ஆர்ட்னு எதெல்லாம், நம்ம ஹிஸ்டரி ஆகட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜ், பிரெஞ்சு, தமிழ், மலையாளம், நீங்க எந்த மொழியுடைய அந்த மொழி அறிவெல்லாம் எடுத்தா கூட அதெல்லாம் கலைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா எல்லாமே பை டெஃபினிஷன் அறிவு தான், சயின்ஸ் தான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதுல பாருங்க, the knowledge which the senses
and intellectual reasoning from the data of the senses can bring us. இது போடுறாரு. Knowledge is the senses, சென்சஸ்னா புலன்கள், அண்ட் இன்டெலெக்சுவல் ரீசனிங். அப்ப அந்த புலன்கள் சொல்றது இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதும் ஃப்ரம் த டேட்டா ஆஃப் த சென்சஸ் கேன் பிரிங் அஸ். அப்போ அந்த புலன்கள் வந்து சிலது சொல்லும் அப்படின்னு நான் பல தடவை இந்த எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இது இருக்கு அப்படின்னா இது வந்து கண்ணாடி டம்ளர், இது தண்ணி இருக்கு, இது கண்ணாடி வந்து மண்ணில் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இது டேட்டா கண்ணு பார்த்தது அது வந்து சொல்லும் இது கண்ணாடியில இருக்கு, இது வந்து இதோட மூடி வந்து மெட்டல்ல இருக்கு, அது வந்து எவர்சில்வர் ஸ்டெயின்லெஸ், அது வந்து ஆன்டி மேக்னெட்டிக், மோசமான இரும்பா இருந்தால் காந்தம் ஒட்டும், நல்ல இரும்பா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒட்டாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள போகும். அதான் நாலேஜ் விச் த சென்சஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் ரீசனிங் ஃப்ரம் த டேட்டா ஆஃப் த சென்சஸ். அப்ப அது என்ன புலன்கள் கொடுக்குறதோ அதுல இருந்து ஒரு நமக்கு டேட்டானா, டேட்டம்ங்கிறது சிங்குலர், TATUM, விவரம். டேட்டானா பல விவரங்கள். அது மூடி ஒரு இது, கண்ணாடி டம்ளர், அதுக்குள்ள இருக்கிற தண்ணின்னு ஒரு 3 விஷயம். இன்னும் கெமிஸ்ட்ரியில போனா ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, H2O அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இது வந்துட்டு தண்ணீருக்கு உண்டான கெமிக்கல் ஃபார்முலா, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னாரு, இஸ் நாட் ட்ரூ நாலேஜ். அப்போ இது உண்மையா சயின்டிஸ்ட் இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குள்ளாருவார்கள்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் இதைத்தான் அறிவுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது நாட் ட்ரூ நாலேஜ் தான், பட் உண்மையான அறிவு கிடையாது. இட் இஸ் a science of appearances, வெறும் தோற்றத்தின் அறிவு மட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. The knowledge which the senses and intellectual reasoning from the data of the senses can bring us is not true knowledge. It is a science of appearances. அதுலயும் ஒரு இக்கு வைக்கிறாரு. And even appearances cannot be properly known unless we know first the reality of which they are images. இங்கதான் ஒரு பேர் உண்மையை, மெய்ப்பொருளை நமக்கு தொட்டு காட்டுற என்னன்னா, even appearances cannot be properly known. இந்த தோற்றங்களை கூட நம்ம சரியாக உணர முடியாது, தெரிந்து கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, எப்ப அப்ப தெரிஞ்சுக்கலாம்னா unless we know first the reality of which they are images. அப்போ ஒரு மெய்ப்பொருள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மெய்ப்பொருளுக்கு இந்த தோற்றங்கள் எல்லாம் வெறுமனே ஒரு படங்கள் தான், இமேஜஸ் தான், ஒரு பிம்பங்கள் தான் அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட வார்த்தை வருது. Even appearances cannot be properly known unless we know first the reality of which they are images. இப்ப இதைத்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி இந்த அணில் சொன்னேன் இல்லையா, இப்போ இது பல வகை அணில்கள் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா 3 வகை அணில்கள், இந்த இதுல 3 வகை அணில்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி இருக்கு. அப்போ பொதுவான தன்மை அணில் தன்மைன்னு சொல்லலாம். இப்போ நான் பல தடவை இங்க நம்ம கூட்டத்துல இதுல கேட்டுட்டேன். அணிலும் வருது, எலியும் வருது, எது நமக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்கும், எது நமக்கு ஒரு வெறுப்பை தரும், யாராவது பதில் சொல்லலாம். ஒரு இடத்துல அணிலை பாக்குறோம், இன்னொரு பக்கம் எலியை பாக்குறோம். வீட்டுக்குள்ள எலி வந்து அப்படியே அரிசி வைக்கிற இடத்துக்கிட்ட போகுதுங்கிறத பார்க்கிறோம். அணிலும் வருது, அணிலும் ஏதோ பொட்டுகள் எல்லாம் கொடிக்க வருது. ரெண்டையும் பார்த்தா நமக்கு எதுக்கு ஈர்ப்பு வரும், எதை அக்செப்ட் பண்ணுவோம், எதை ரிஜெக்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு மாதிரி வெறுப்பு, சில பேர் பயம். சொல்லுங்க மௌரீசியமா. அணில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் சார், அதோட மூமெண்ட்ஸ். எலி வந்து எரிச்சலை கொடுக்கும், வெறுப்பை கொடுக்கும். ஜுவாலஜிக்கலா பார்த்தா தோற்றம் வந்து ஒண்ணு போல இருக்கும், முகத்தோற்றம் ஒண்ணு போலதான் இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், ரெண்டுமே வந்து அந்த ரோடன்ட்னு சொல்லுவாங்க, பற்கள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய, அப்ப மியூட் போட்டுக்கோங்க, பற்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் முயல் மாதிரி. அந்த பல்லு எதுவும் கடிக்கலைன்னா அது கீழே தானே பிடிச்சி போடும், நல்லா பொது தன்மை. அதோட இது சுத்தம் பண்ணிக்கும் எல்லாமே. அதெல்லாம் எலி சுத்தம் பண்ணிட்டே இருக்கும், இது பண்ணும். அதோட வாசம் வந்து பூனைக்கு போயிருக்கும், பூனை அதே மாதிரி சுத்தம் பண்ணிட்டே இருக்கும். கவனிச்சுன்னா இப்போ நாக்கு எங்கிருந்ததோ போய் வரும். இப்ப இந்த இடத்துல வந்து நாக்கு படாதுன்னா இங்க நாக்கை தடவை இப்படி தடவை வருது பூனை, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதோட புளியல் அப்படிதான் நடக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தோற்றம். அதை வந்து அணில் தன்மை என்பது ரியாலிட்டி, எலித்தன்மை என்பது ஒரு ரியாலிட்டி. அதுக்கு நம்ம ஈர்ப்பு என்பது ஒரு வகையான விஷயம், வெறுப்பு என்பது இன்னொரு வகையான விஷயம். அது ஏன் எலி மேல வெறுப்புனா ரொம்ப
ஒரு பழ தோட்டம் வச்சிருக்கிறவருக்கு அணில வந்து ஒரு தொல்லையா பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. ஒருத்தர் வந்து பெரும் பழத்தோட்டம் சப்போட்டாவா வச்சிருக்காரு, மாம்பழமா வச்சிருக்காரு. அணில் எல்லாம் வந்து அந்த மாம்பழம் விதையா இருக்கும் போது இல்ல வேற பூவா இருக்கும் போது கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா என்னுடைய அறுவடை குறையுமேன்னு சொல்லி அணில் மேல அணில் பிடிக்கிறதுக்கெல்லாம் கூட பொறி விளைக்கும். நம்ம ஆசிரமத்திலே அணிலை பிடிக்க பொறி வச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து சமாதி மேல எல்லாம் வந்து பூ சாப்பிடுதுன்னு சொல்லி. இது வந்து பார்க்கும் பார்வையில இருக்கு. அடுத்து அப்ப வந்து அப்ப அணில் தன்மை, நாய் தன்மை, புலித்தன்மை, இப்படி நிறைய பூனை தன்மை, பல அதோட தன்மை தான் ரியாலிட்டி. இவைகள்லாம் வெறும் பிரதி பிம்பம் தான். Even appearances cannot be properly known unless we know first the reality of which they are images. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு அதை முன்னைய ஒருத்தர் சொல்லுங்க, இங்க ஒரு இது இருக்குன்னா அந்த இதயம் தான். அந்த இதயம் என்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து டிசைன்ல இருக்கு. அது வந்து மிகச்சிறப்பாக வேலை செய்யும். அதுல வந்து கொலஸ்ட்ரால் அடைக்குது, அடைப்பு அப்படி இப்படி எல்லாம் ஒண்ணு இன்ஃபாக்ட் சொல்லுவோம். இன்ஃபாக்ஷன் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அது ஒழுங்கா துடிக்கக்கூடிய மிகச்சிறந்தது. அசுத்த ரத்தத்தை உடல்ல இருந்து வாங்கி அதை இன்னொரு வழியா கொண்டு போய் நுரையீரல் கொண்டு போய் திருப்பி அங்கிருந்து நல்ல ரத்தத்தை வாங்கி உடல் பூரா கொண்டு போற வழியை இதயம் செய்யறது. இதுதான் ரியாலிட்டி. ஆனா நம்மளுடைய இதய கோளாறுகள் நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு வந்துட்டு ஒரு ரியாலிட்டி உண்மை இருக்கும். இதயத்தன்மை, நுரையீரல் தன்மை, பல் தன்மை, கண் தன்மை, பார்க்கறதுக்கு அது எப்படி இமேஜ் வந்து இது மோந்து பார்க்குன்றதுதான் சரியான வார்த்தை. ஒரு கேட்கும் தன்மை, கை விரல்கள் எதெல்லாம் செய்யறதுன்னு சொல்லி பல பல உண்மைகள் உண்மையாக ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஆனால் நாம செய்யும் போது கண் பார்வை, அதனால சின்ன எழுதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் இந்த இருட்டுல கூட படிச்சுட்டு இருந்தா ஒரு மெல்லிய ஒளியில கூட படிக்க முடியும். இப்ப நல்ல ஒளியில தான் ஓரளவு படிக்க முடியுதுங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். So, and even appearances cannot be properly known unless we know first the reality of which they are images. இப்போ இந்த சென்டென்ஸோட அடுத்த சென்டென்ஸோட அந்த பேராகிராஃபே முடியுது. This reality is the self, and there is one self of all. When that is seized, all other things can be known in the truth, and no longer as now only in their appearance. இந்த மெய்ப்பொருள், ரியாலிட்டி, இந்த உண்மை, is their self, அதுதான் அதனுடைய ஆன்மா. There is one self of all. எல்லாவற்றுக்கும் ஒரே ஆன்மா தான். அந்த எண்ணம் வந்தா நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்க வாய்ப்பு. இங்க அதுதான் அந்த பார்க்க. This reality is the self and there is one self of all. இது நம்ம வந்து இந்த பலமுறை பார்த்தோம். திரைப்பட காட்சியாக கூட பார்த்தோம். ஆதிசங்கரர் வாரணாசியில வரும்போது விலகிச்சல் சொல்லும் போது ஒரு சண்டாளன் ஒருத்தர் வந்துட்டு யாரை விலக சொல்ற, என்னையா ஆன்மாவையான்னு கேட்கிறார். நாய்களோட வர்றாரு, அவர் சாராயம் வந்து பார்த்தாலே வெறுப்பு, இந்த எலியை பார்த்தா வர வெறுப்பு மாதிரி, சண்டாளனை பார்த்தாலும் நமக்கு வெறுப்பு வர மாதிரி இருக்கு. அந்த ஆனா கேட்கறது, நீ விலக சொல்வது என்னையா என் ஆன்மாவையா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்போ ஆதிசங்கரர் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா சிவபெருமானே இப்ப வந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு தட் இஸ் ஒன் செல்ஃப் ஆஃப் ஆல். இது வேற விதமா நம்ம திருவிளையாடல்ல பார்க்கும்போது பெட்டுக்கு மண் சுமந்தப்போ அவர் வந்து இப்ப இருக்கிற மக்கள் மாதிரி வேலை செய்யாம ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது அந்த பாண்டிய மன்னர் பெரும்பால் அடிக்கிறாரு. அந்த அடியை லோவர் புதுகளும் விழுகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒன் செல்ஃப் ஆஃப் ஆல் அப்படிங்கிறது பார்க்கணும். This reality is their self and there is one self of all. When that is seized, all other things can be known. அந்த இந்த சீஸ்னா இந்த உண்மையை நாம் பற்றி கொண்டோம். சீஸ்னா பற்றுதல். All other things can be then be known. All other things then can be known படிக்கலாம். ஓகே, all other things can then. எங்கெல்லாம் இந்த வினைச்சொல்ல முன்னாடி போடுறாரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி சொல்வதற்காக எம்பசிஸ் சொல்லுவாங்க. அதற்காக ஒரு இங்கிலீஷ் கட்டமைப்பு கேன் பி நோன். எல்லாம் நாம் தெரியும். இந்த ட்ரூத், அந்த உண்மை என்னவோ அந்த அதோடைய உண்மையான வடிவத்தை, உண்மையான நோக்கத்தை, உண்மையான ஆற்றலை நாம் அறிந்துக்கிறோம். No longer as now only in their appearance. இப்ப நம்ம தோற்றத்தை வைத்து மட்டும்தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது மட்டுமல்லாமல் உண்மையான அறிவை நாம் அறிந்து கொள்வோம். This reality is their self and there is one self of all. When that is seized, all other things can then be known in their truth and no longer as now only in their appearance. சரி, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பேரா முடிஞ்சிருச்சு. அம்மா நீங்க சரி பிரியாமா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு வாங்க. ஒரு 2-3 சென்டென்ஸ் நீங்க படிச்சு புவனேஸ்வரி அம்மாவை படிக்க சொல்லுங்க.
ஒரு 2 சென்டென்ஸ் மகேஷ் படிக்க சொல்லுங்க, அதுக்குள்ள நான் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணுவேன். சரிங்க சார். நீங்களே கோஆர்டினேட் பண்ணிக்கங்க. சரிங்க சார். Second chapter, the status of knowledge. Page number 301, the yoga of integral knowledge. 301 second line, first paragraph கிட்டத்தட்ட. This greater consciousness, this higher existence are not an enlightened or illumined mentality supported by a greater dynamic energy or supporting a purer moral life and character. This superiority to the ordinary human consciousness is not in degree but in kind and essence. There is a change not merely of the surface or instrumental manner of our being, but of its very foundation and dynamic principle. குணாமா படிக்கிறீங்களா? அடுத்தது மகேஷனா படிக்கட்டும். படிக்கிறேம்மா. தேங்க்யூ. Yogic knowledge seeks to enter into a secret consciousness beyond mind, which is only occultly here, concealed at the basis of all existence. For it is that consciousness alone that truly knows, and only by its possession can we possess God and rightly know the world and its real nature and secret forces. All this world visible or sensible to us, and all too in it that is not visible, is merely the phenomenal expression of something beyond the mind and the senses. Sir Magesh sir வாசிங்க. நன்றிங்கம்மா. The knowledge which the senses and intellectual reasoning from the data of the senses can bring us is not true knowledge. It is a science of appearances, and even appearances cannot be properly known unless we know first the reality of which they are images. This reality is their self, and there is one self of all. When that is ceased, all other things can then be known in their truth, and no longer as now only in their appearance. முடிச்சிட்டீங்க. நான் இப்ப அந்த வீடியோ போடுறேன். ஓகே, இது ஆனா இது நம்ம என்ன சொல்றதுன்னா, மலையாளம் போட்டிருக்கோம், தெலுங்கு போட்டிருக்கோம், தமிழ் நிறைய போட்டிருக்கோம். இன்னைக்கு போறது கன்னடம். சரிங்களா? கன்னடத்துல இதுல அந்த பாட்டுக்கு ஒரு பின்னணி சொல்லிட்டு நான் அதை போறேன். இது என்னன்னா, நம்ம மற்ற ஊர்கள் எல்லாம் 2 பேர் இருப்பாங்க. மலையாளத்துல வந்து மது, பிரேம் நசீர், அந்த காலத்துல பழைய கதை சொல்றேன். அப்ப இங்க ரஜினி, கமல் அப்படிங்கிற மாதிரில அஜித், விஜய் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. இங்க NTR, கிருஷ்ணாலாம் கேரளா, இது ஆந்திரால சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து கர்நாடகத்துல ஒன் அண்ட் ஒன்லி ராஜ்குமார் தான். அவரு தான் உண்மையான சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு. அதனாலதான் நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் கூட அவர் கடத்தினதா சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த இப்ப எருமை மேல நம்ம தமிழ்ல கூட அவங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும். எருமை கண்ணுக்குட்டி, எந்த எருமை, அருமை கண்ணுக்குட்டிங்கிற மாதிரி எல்லாம் எந்த எருமை கண்ணுக்குட்டின்னு ஒரு பாட்டு ஒண்ணு எருமை மேலேயே போற மாதிரி ஒரு பாட்டு வரும். இங்க நடிகர் சிவாஜி கூட அந்த பாகப்பிரிவுனால எருமை மேல போயிட்டு பாட்டு பாடுறது அவரு தாழையா முடிச்சு பாட்டுல அந்த எருமை மேலையும் பாடிருக்காங்க. இப்பெல்லாம் அது வர வாய்ப்பே இல்லை. அந்த காலத்துல அது ஒரு இது இருக்கு. இதுல என்னன்னா, இது வந்து ரொம்ப இந்த நம்ம படிக்கிறதுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. கன்னட வார்த்தைகள் நிறைய வந்து தமிழ் மாதிரியே இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும், உங்களுக்கே புரியும் அது. ஓகே, அதுல என்னன்னா, அது வா எல்லாம் பாவாயிடும். வானா பான்னு சொல்லுவாங்க, வேகம்னா பேகம், கிருஷ்ணா நீ பேகனே பாரோ அப்படின்னு வரும். அப்போ அது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள். இப்போ பான்னு நம்ம என்னென்ன தமிழ்ல சொல்லணுமோ அது கூட ஹா ஆயிடுச்சுன்னா கன்னடம் வந்துடும். இப்போ இது ஈஸியா கத்துக்கலாம். பாலு அப்படின்னா ஹாலு அப்படிம்பாங்க, ஊர் சேர்த்துக்கோங்க. பெண்ணுன்னா ஹெண்ணு, பல்லினா ஹல்லி, புலினா புலி, ஹுலியோகரே அப்படிம்பாங்க. புலினா புலி,
இப்படி நிறைய விஷயம் இருக்கு. ஈவன் அது மிகச்சிறப்பான ஒண்ணுன்னா நான் முன்னே சொல்லியிருக்கேன்னா பாகற்காய் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அங்க வந்து அது பாவக்காவா மாத்திட்டு வைக்கணும். அது பாகு அல் காய். பாகுன்னா சக்கரை பாகு மாதிரி இனிக்கக்கூடியது அல்ல, பாகு அல் காய். இனிப்பல்லாத காய் தான் பாகற்காய். அது வந்து பாகற்காயை பாவக்காய் இப்ப பாவம் பண்ண காய் மாதிரி பண்ணிக்கணும். ஆனா கன்னடத்துல இன்னும் அது ஹாகலுக்காயின்னு தான் சொல்றாங்க. மங்கையமா கரெக்ட் தானே நான் சொன்னது? ஆமா சார், கரெக்ட் தான். ஆனா அவங்களுக்கு ஏன் ஹாகலுக்காயின்னு சொல்ல தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹாகல்னு சொல்ற மாதிரி தெரியல. இங்க கன்னட மாணவர்களுக்கு தமிழோட இது அப்படியே அது தாக்கம் அதுல இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த பாட்டை போடுறேன், ஒரு முக்கியமான சில வரிகள் மட்டும் சில வேகமா போடுறேன், பாருங்க கவனிங்க. புரியலன்னு கவலைப்பட வேண்டாம். அதுல அடிப்படை இது வந்து எருமையை பாராட்டி பாடுற பாட்டு. பின்னாடி என்னன்னு சொன்னா பொதுவா பிபி ஸ்ரீனிவாஸ் தான் ராஜ்குமாருக்கு பாடிட்டு இருந்தாரு இந்த பாட்டுக்கு முன்னாடி வரைக்கும். இது ஜி.கே. வெங்கடேஸ்வர் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் அது மியூசிக் போட்டிருக்காரு. அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தது இளையராஜா. அப்ப சொல்றாரு இந்த பாட்டுக்கு வந்து அது ஒரு தூக்கி கொடுத்து பாடணும். பிபி ஸ்ரீனிவாஸ்க்கு அந்த அளவுக்கு வராது, எஸ்பிபிக்கும் அந்த அப்ப எஸ்பிபி வாய்ஸ் அப்போ ஆரம்ப கட்டமா இருந்ததுலாம் அதுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு ராஜ்குமாரே பாடட்டுங்கிற விஷயத்த சொன்னது இளையராஜா. சொல்றாரு ராஜ்குமாரை பாட வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லி கன்னடத்திலேயே அவர் மேடையில சொல்றாரு, இளையராஜா சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் இவர் நிறைய அருமையா பாடுறவர் தான். ஏன்னா அவர் சொல்றாரு மேடையில சொல்றாரு, அவரு இதுல இருந்து வந்தவர் தானே, நாடகத்துல இருந்து மேடையில இருந்து வந்தவர் தானே, மேடையில இருக்கவங்க எல்லாம் பாடித்தானே வந்திருப்பாங்க, அதனால அவர் பாட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இவர் நிறைய ராகவேந்திரன் பத்தி எல்லாம் தனியா ஆல்பமே போடுற அளவுக்கு எல்லாம் இருந்திருக்கு. சோ பாருங்க இப்ப அந்த பாட்டை. ஆனா இது வேடிக்கையான பாட்டு. இதுல வந்து இது பண்ண பாருங்க. ಯಾರೇ ಕೂಗಾಡಲಿ ಊರೇ ಹೋರಾಡಲಿ. இப்போ உங்களுக்கு சட்டுன்னு பார்த்தா வார்த்தை புரியாத மாதிரி சொல்லுது. யாரே கூகாது, பூ யாரோ கூவி, சென்னையில எல்லாம் பூ என்ன கூவி நிக்கிற அப்படிம்பாங்க சத்தம் போடுறது. இப்ப யாரோ போட்டு கூவி கூவி சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாரோ போராடலி, இப்ப போராட்டம்ங்கிற சொல்லுதான் போராட்டலி அப்படின்னு. போராட்டம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஊரே அந்த மாதிரி அடிச்சு கொண்டாடிதான் எருமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. மழை ஆனாலும் வெயில் ஆனாலும் புயல் ஆனாலும் உனக்கு எந்த கவலையும் இல்லை எருமே, நீ ஒரு ஞானி மாதிரிங்கிற மாதிரி இந்த பாட்டு வருவது. யாரே கூகாடலி அப்படின்னா யார் வேணாலும் சத்தம் போட்டுட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கட்டும், சண்டை போட்டுட்டு இருக்கட்டும் யார் வேணா. ನೆಮ್ಮದಿಗೆ ಭಂಗವಿಲ್ಲ, ಎಮ್ಮೆ ನಿನಗೆ ಸಾಟಿ ಇಲ್ಲ, ಬಿಸಿಲು ಮಳೆಗೆ ಬಿರುಗಾಳಿ ಚಳಿಗೆ ನೀ ಅಳುಕದೆ ಮುಂದೆ ಸಾಗುವೆ. ಅರಹೈ 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 ಅರಹೈ. ಯಾರೇ ಕೂಗಾಡಲಿ ಊರೇ ಹೋರಾಡಲಿ. ಗುಣದಲ್ಲಿ ನೀವು ಉಪಕಾರಿ, ಮಾನವಗೆ ನೀ ಸಹಕಾರಿ. உபகாரி சககாரி எல்லாம் நம்ம உபகாரி, நீ வந்து உலகத்துக்கு உதவி செய்கிறாய், மனித குலத்துக்கு நீ உதவி பால் கொடுத்து உதவி செய்கிறாய், சககாரி கோஆபரேட் பண்றேன். ಗುಣದಲ್ಲಿ ನೀವು ಉಪಕಾರಿ, ಮಾನವಗೆ ನೀ ಸಹಕಾರಿ, ಕಸವನ್ನೇ ತಿಂದರು ಕೊನೆಗೆ ಹಾಲನ್ನೇ ನೀಡುವೆ ನಮಗೆ. அது குப்பை புண்ணாக்கா அது இதெல்லாம் சாப்பிடுற, குப்பையெல்லாம் கண்டதெல்லாம் நீ சாப்பிடுற, ஆனா கொடுக்கறது வந்து குப்பையா கொடுக்கல, பாலை நீ கொடுத்த. அந்த பாலுங்கிறதா ஹாலுன்னு சொன்னது சொல்லுங்க. ಗುಣದಲ್ಲಿ ನೀವು ಉಪಕಾರಿ, ಮಾನವಗೆ ನೀ ಸಹಕಾರಿ, ಕಸವನ್ನೇ ತಿಂದರು ಕೊನೆಗೆ ಹಾಲನ್ನೇ ನೀಡುವೆ ನಮಗೆ. ಹಾಲನ್ನೇ ನೀಡುವೆ ನಮಗೆ, ನಮಗೇನೋ நமக்கு இருக்கிறது. ಹಾಲನ್ನು ಕುಡಿದ ಜನರು ವಿಷವನ್ನೇ ಕಕ್ಕುತ್ತಲಿಹರು. இது உங்களுக்கே புரியுது. பாலை குடிக்கிறான் ஆனா கக்கிறதெல்லாம் விஷத்தை தான் கக்கிறான் அப்படின்னு. மனுஷங்க எல்லாம் அப்படி விஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் நம்ம அறிவுக்கு
ಹಾಲನ್ನು ಕುಡಿದ ಜನರು ವಿಷವನ್ನೇ ಕಕ್ಕುತ್ತಲಿಹರು. ಸದಾ ರೋಷ ಸದಾ ದ್ವೇಷ, ಅದಕ್ಕೆ ಹೀಗಿದೆಯೇ ದೇಶ. எப்ப பாரு துவேஷம் கோபம் இதுலதான் இவன் இருக்கான். மனுஷன் நல்லாவே இல்லை. ಯಾರೇ ಕೂಗಾಡಲಿ ಊರೇ ಹೋರಾಡಲಿ ನಿನ್ನ ನೆಮ್ಮದಿಗೆ ಭಂಗವಿಲ್ಲ. இதெல்லாம் உனக்கு பங்கமே, எந்த பங்கமும் உனக்கு செய்யல. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னே எதுவும் பாதிக்கிறது இல்லை அப்படின்னு. ಎಮ್ಮೆ ನಿನಗೆ எருமைங்கிறது கன்னடத்துல அந்த ரூ போய் எருமைங்கிறது. எருமைங்கிறது எருமை. கரெக்டுங்களா மங்கைக்கா? எம்மை. ஆமா சார், எம்ஏ தான், அந்த ரூ இல்ல, அவ்வளவுதான். ಇಲ್ಲ ಬಿಸಿಲು ಮಳೆಗೆ ಬಿರುಗಾಳಿ ಚಳಿಗೆ ನೀ அந்த மழை வந்து ஹெசினு மழைன்னா வெயில் மழை எதுனாலும் நீ வந்து அது உனக்கு பாதிக்கிறதே இல்லை. ಅಳುಕದೆ ಮುಂದೆ ಸಾಗುವೆ ಆಡಲಿ. இது எதுக்கு நான் போடுறேன்னா, நேற்று நம்ம பார்த்தோம் அப்ரஸ்ட், அதான் மனிதனுக்கு அறிவு இருக்கும் ஆனா வந்து மத்தவனை அது அடக்கி ஆள முயற்சி பண்ணுவான், இல்ல கொல்ல முயற்சி பண்ணுவான்னு படிச்சோம்ல. அதுக்கு இது ஒரு காட்சியா இருக்கும் பாருங்க. நிலச்சுவாங்க அந்த ஏழை விவசாயிகள், ஏழை கூலி விவசாயிகள். ಪ್ರಾಣಿಗಳೇ ಗುಣದಲ್ಲಿ ಮೇಲು. இது வந்து இதான் மிகச்சிறப்பான வரிகள். அந்த பாட்டுல வந்து பிராணிகளே குணத்துல வந்து விலங்குகள் தான் மிகச் சிறப்பானவை, மனிதர்கள் மிக கீழானவர்கள். ಮಾನವನದಕ್ಕಿಂತ ಕೀಳು. மாணவரு கிந்த கீழே, ரொம்ப கீழே. பிராணிகள் தான் அந்த குணத்தில் மேலானவர்கள். ಪ್ರಾಣಿಗಳೇ ಗುಣದಲ್ಲಿ ಮೇಲು, ಮಾನವನದಕ್ಕಿಂತ ಕೀಳು. இப்ப மேல கீழங்கிறது வருது. ಉಪಕಾರವ ಮಾಡಲಾರ, ಬದುಕಿದರೆ ಸೈರಿಸಲಾರ. ಸತ್ಯಕ್ಕೆ ಗೌರವವಿಲ್ಲ, ವಂಚನೆಗೆ ಪೂಜ್ಯತೆಯಲ್ಲ. சத்தியத்துக்கு கௌரவம் இல்ல, வஞ்சனைக்கு பூஜை பண்ணி பாராட்டிட்டு இருக்காங்க. வஞ்சனைக்கு ಸತ್ಯಕ್ಕೆ ಗೌರವವಿಲ್ಲ, ವಂಚನೆಗೆ ಪೂಜ್ಯತೆಯಲ್ಲ. ಇದೇ ನೀತಿ ಇದೇ ರೀತಿ, ಇನ್ನೆಲ್ಲಿ ಗುರು ಹಿರಿಯರ ಭೇಟಿ. இதுதான் நீதி, இதுதான் ரீதி, இதுதான் நீதி, இதுதான் வழக்கம். யாரே கூகாடலி. சரிங்களா? நம்ம நேரமும் முடிஞ்சது. இது வித்தியாசமான ஒரு பாட்டு. இந்த ஞானத்தோட நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். நன்றி. ஓகே, அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.